தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது நிலவி வருகிறது. அது மணிக்கு கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 13 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் தொடர்ந்து நகர்ந்து வருகிறது. வங்கக்கடலில் இன்று மாலை அது புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது எந்த திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது? வரக்கூடிய நேரங்களில் தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு அதி கனமழையானது இருக்கும்? இன்னும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த 6 மணி நேரத்திற்காக 13 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருது. அதாவது அடுத்த 12 மணி நேரத்துல சூறாவளி புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப ஒரு புயல் எடுத்துக்கிறோம், ஏன்னா இதுக்கு முன்பாகலாம் அப்படின்னா ஒரு வங்கக்கடல்ல ஒரு சலனம் உருவாகுது, ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகுது அப்படின்னா அப்பவே அதற்கான புயலா உருவாகி அதுக்கான பெயரை பரிந்துரைப்பது வழக்கம். ஆனா இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா அந்த வளிமண்டல சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றும் கூட இது புயலாக வலுப்பெற்று எந்த திசையை நோக்கி கரையை கடக்கும் அப்படிங்கிறத இன்னும் வரைக்குமே அவங்க தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தான் தெரிவிச்சிருக்காங்க. எப்பவுமே ஒரு வங்கக்கடல ஒரு சலனம் உருவாகுதுன்னா தொடக்கத்திலேயே அதுக்கு புயலுக்கான பெயர், அது எந்த திசையை நோக்கி செல்லக்கூடும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடிய சூழ்நிலையில எந்த திசையை நோக்கி இது செல்லக்கூடும் அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது வரைக்கும் தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது அடுத்த 12 மணி நேரத்திற்காக சூறாவளி புயலாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து சூறாவளி புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. புயல் அப்படின்னா ஒரு புயல் கரையை கடக்கும் பொழுது தீவிர புயல்ல மாறும். இப்ப புயலுக்கும் தீவிர புயலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா புயலை காட்டிலும் தீவிர புயல காற்றுடைய வேகம் என்பது அதிகமாக இருக்கும். அதுவே சூறாவளி புயல் அப்படின்னா மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் அது சூறாவளி புயல்னு சொல்லி நம்ம குறிப்பிடுவோம். ஆனா இந்த புயலாக வலுப்பெறக்கூடியது எந்த திசையை நோக்கி செல்கிறது அப்படிங்கறதா இப்போ ஒரு கேள்வியாகவே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தென் மாவட்டங்களுக்கு தான் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை மட்டும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த புயல் எந்த திசையை நோக்கி நகருது அப்படிங்கறத பொறுத்து இந்த அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை மேலும் ஒரு சில மாவட்டங்களுக்கு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. தொடர்ச்சியா இந்த புயலாக வலுப்பெறக்கூடிய சூழ்நிலையில இந்த புயல் எந்த திசையை நோக்கி கரையை கடக்கும் அப்படிங்கறத பொறுத்து மேலும் சில மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படக்கூடிய ஒரு சாத்தியமும் இருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடல்கள் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. பல கடல்கள் உள்வாங்கி இருக்கிறது. நேற்றைய தினமே மாநில பேரிடர் மேலாண்மை ஒரு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது 9 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் கடல் சீற்றம் காரணமாக இருக்கும் அப்படின்னு. குறிப்பா நாகப்பட்டினத்திலிருந்து திருவள்ளூர் வரையிலான கரையோரங்கள் இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்புல 9 அடி முதல் 12 அடி வரை உயரமான அலைகள் எழக்கூடும் அப்படின்னால பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு அருகே செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை நேற்றைய தினமே கொடுத்திருந்தது. இப்ப புயல் ஒருவேளை டெல்டா நோக்கி நகர்ந்தாலும் கூட இன்னைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு தான் ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அங்கேயே பாத்தீங்கன்னா தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா வட கடலோர மாவட்டங்களுக்கு அந்த எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. வட கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று 50 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று வீசக்கூடும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த புயலாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறக்கூடிய பட்சத்துல இந்த புயல் எந்த திசையை நோக்கி கரையை கடக்க போகும் அப்படிங்கறத தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் கண்காணிச்சுட்டு வராங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 2 மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக
மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த அடுத்த 12 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா ஒரு வங்கக்கடல்ல ஒரு சலனம் என்பது உருவாகக்கூடிய சூழ்நிலையை முன்னதாகவே அந்த சலனம் என்பது புயலாக வலுப்பெறக்கூடிய பட்சத்துல எந்த திசை நோக்கி செல்லக்கூடும், அந்த புயலுக்கான பெயர் எல்லாமே முன்கூட்டியே சூட்டப்படும். ஆனா இன்னைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடலூர், மயிலாடுதுறை 2 மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதி கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் சென்றிருக்கிறார்கள். அடுத்த 12 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியா இதனுடைய நகர்வுகளை பொறுத்து எந்த பகுதியில மழையின் தீவிரம் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் கண்காணிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல அடுத்த 12 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாகவும் கடந்த 6 மணி நேரத்திற்காக 13 கிலோமீட்டர் வேகத்துல வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருது. குறிப்பா சென்னையிலிருந்து 590 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது நிலை கொண்டு இருக்கிறது. இதனுடைய நகர்வுகளை தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வரக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. தற்போது விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.